கடந்த வீடியோவில் ரெவிவல் பற்றி சொன்னேன். சமய பகுதி தொடர்பான இந்த ரெவிவல் தற்போதைக்கு நிறுத்தப்படும் என்று சொன்னேன். ஆனால் மேலும் சிந்தித்த போது இது ஒரு மிக முக்கியமான காரணம் என்பதையும், இந்த புதிய பெந்தேகோஸ்தே ரெவிவல் தொடர்புடைய அரசியலை நான் குறிப்பிடவில்லை என்பதையும் உணர்ந்தேன். அதோட முக்கியத்துவம் என்னவென்று கேட்கிறீங்களா? இது முக்கியமானது. ஏனென்றால் நாம் இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 கடகங்களும் மிக முக்கியமானவை. எனவே அதன் ஒரு பகுதியாக இருப்பதாக கூறுபவர்கள் அரசியலை பற்றி எப்படி சிந்திக்கிறார்கள் என்பது எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரும் என்பதை தீர்மானிப்பதில் மிகவும் தீர்க்கமான காரணமாக இருக்கும். எனவே இது அவர்களின் அரசியலின் மிக முக்கியமான அங்கமாகும். இந்த வீடியோ அவர்களின் அரசியல் என்ன, அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பேசுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஸ்ரீயன் கிறிஸ்தவர்கள் அடிப்படையில் காங்கிரஸ் பின்னணியில் இருந்து வந்தவர்கள். அவர்களின் குடும்பங்கள் காங்கிரஸ் பின்னணியில் இருந்து வந்தன. அதனால்தான் இந்த ஸ்ரீயன் கிறிஸ்தவர்கள் பெந்தெகோஸ்தே புதிய தலைமுறை தேவாலயங்களுக்கு செல்லும் போது அவர்கள் அந்த பாரம்பரியத்தை தொடர்கிறார்கள். அது எப்போதும் காங்கிரசுக்கு ஒரு ஓட் பேங்காக இருந்து வருகிறது. மேலும் தெற்கு திருவிதாங்கூர் மற்றும் மத்திய திருவிதாங்கூரில் அவர்களுக்கு ஆதரவாக ஓட் பெறுகிறது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், சூழ்நிலையை பொறுத்து பல உள்ளூர் அரசியல் பிரச்சனைகளின் பேரில் அவர்கள் தங்கள் ஓட் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரசுக்கு மாற்றுகிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இது எங்கும் நிற்கும் ஒரு நிலையான வாக்கு அல்ல. ஸ்ரீ கிறிஸ்தவர்களின் வாக்கு என்று அழைக்கப்படுவது அதை பொறுத்தது. கடந்த முறை அசெம்பிளி அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது பினராயி விஜயனுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கும். இந்த கோவிட் மற்றும் பிற சம்பவங்கள், அதேபோல் புளோட் ஆகியவை அவர்களுடன் தொடர்புடையவை. எனவே அவர்கள் ஒரு படித்த குழு. பினராயி விஜயனும் சிபிஎம் கட்சியும் அதை நன்றாக தாங்கிக் கொண்டனர் என்பது எனக்கு தெரியும். இந்த சம்பவங்களை பற்றி என் உறவினர்கள் என்னிடம் கூறும்போது அவர்கள் ஒரு காரணம் கூட கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. மாறாக பல திட்டங்கள், அது பினராயி விஜயனின் தேசிய நெடுஞ்சாலை, இந்த எல்என்ஜி குழாய், மின்சாரம், அதனுடன் தொடர்புடைய கேவி லைன் மற்றும் கூடங்குளம் பாதை. பினராயி விஜயன் மிகவும் நேர்மறையானவராகவும் முற்போக்கானவராகவும் இருந்த போதிலும் அவர் செய்த அனைத்து விஷயங்களும் இவைதான். ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது பினராயி விஜயனின் மன உறுதியால் தான் அவர்கள் அவருக்கு அதிகமாக வாக்களித்தனர். எனவே இந்த பெந்தேகோஸ்தே இயக்கத்திற்கு நாங்கள் கடந்த காலத்தில் எதிரிகளாக இருந்தோம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு அரசியலில் அதிக ஆர்வம் இல்லை. நான் அவர்களை படித்த போது அவர்களுக்கு ஒரு பாஸ் இல்லை என்பதை உணர்ந்தேன். அவர்களின் பாஸ் கிறிஸ்து மட்டுமே, அவர்களுடைய அரசியல் கிறிஸ்து மட்டுமே. அவர்களுக்கு இடையில் எந்த அரசியல் கட்சியிலும் ஆர்வம் இல்லை. அவர்கள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிகழ்வுகளை நடத்தாததால் அவர்கள் நற்செய்தியை மட்டுமே மிக முக்கியமான நிகழ்வாக கொண்டுள்ளனர். அது மேலிருந்து கீழாக இருக்கலாம். ஒரு பெந்தேகோஸ்தே மதத்தை சேர்ந்தவரை பார்க்கும்போது அவருடைய முதன்மை தேவை நற்செய்தி என்பதை நாம் காணலாம். அப்போதுதான் அவர் தன்னை பற்றி சிந்திக்கிறார். அதை படிக்க வேண்டியது. இதுதான் சோசியாலஜி படிப்பவர்கள் இதை மிக துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் தேவையும் கட்டாயமும், அதுதான் நற்செய்தியும். அவற்றில் ஒன்று, அவர்கள் பல இடங்களில் மாநாடுகளை கொண்டுள்ளனர். பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நடத்தப்பட வேண்டும். பழைய நாட்களில் அவர்கள் மாநாடுகளை நடத்தியது எனக்கு நினைவிருக்கிறது. அவர்களுக்கு அனுமதி தேவைப்பட்டது. அதாவது காவல் நிலையத்திலிருந்தும் தலைமை காவல்துறை அதிகாரியின் அலுவலகத்திலிருந்தும் அனுமதி பெற்ற பிறகு அவர்கள் இந்த மைக் வைத்து சாத்தான் பெந்தேகோஸ்தே அல்லாத அனைவரையும் அழைத்து அப்படி சொல்கிறான், அங்கே பிரச்சனைகள் இருக்கும் என்று கூறுவார்கள். உள்ளே வேறு கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். இது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் நீங்கள் மைக்கில் நீ சாத்தான் என்று கத்தும்போது அதை கேட்பவர் எரிச்சல் அடைவது இயல்பு. அதேபோல் இந்த சிலை வழிபாட்டுக்கும் எதிராக பேசப்படுகிறது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஏனென்றால் இப்போது இந்த பெந்தேகோஸ்தே மக்கள் பொதுவாக என்ன சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அவர்களும் தங்கள் சுய நினைவுக்கு வந்துவிட்டார்கள். இது பழைய முறை என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் கடுமையானது. இதன் காரணமாக இங்கும் அங்கும் இந்த இந்துக்கள் அதிக எண்ணிக்கையிலான RSS கிளைகளை கொண்டுள்ளனர்.
அப்போது அவர்கள் பல இடங்களில் RSS உடன் தொடர்ந்து சண்டையிடுவதை பார்க்க முடிந்தது. பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் தங்கள் மாநாட்டை நடத்த மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். அந்த சம்மர் காலத்தில் எங்காவது ஒரு மாநாட்டை நடத்துவோம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஒரு மாநாடு தேவை என்று பெந்தேகோஸ்தே இயக்கம் கூறிக்கொண்டிருந்தது. அந்த மாநாடு பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த RSSக்குள் ஒரு குழப்பம் இருந்தது. ஒரு காலத்தில் சமூக அமைப்பு மற்றும் சமூகவியலை பார்த்தால் 50 மற்றும் 60 வயதுடைய பல RSS உறுப்பினர்களும் 40 மற்றும் 50 வயதுடைய பலர் இருந்தனர். அதாவது இந்த சம்பவம் அவர்கள் இளமையாக இருந்தபோது நடந்தது. பின்னர் அவர்களில் 15 முதல் 20% பேர் RSS உறுப்பினர்களாகவும் பெந்தேகோஸ்தே போதகர்களாகவும் மாறினர். இது குறித்த தரவுகள் உள்ளன. அவர்கள் போதகர்களான பிறகு என்ன நடந்தது என்பதற்கான துல்லியமான டாட்டா என்னிடம் உள்ளது. இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வு இங்கும் அங்கும் ஒரு சிறிய பிரச்சனை தான். அது அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை அல்ல, அது அவர்களின் வேலை. இந்த பெந்தேகோஸ் தாங்கள் இன்னும் அதே கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஒரு பகுதியாக இருப்பதை புரிந்து கொள்வதால் பழைய பாணியிலான பேச்சு முறையை நிறைய குறைத்துள்ளனர். அங்கே புதிய சேனல் வரப்போகிறது. அதனால் அவர்களை சாத்தான் அல்லது பிசாசு என்று அழைக்காமல் அவர்களிடம் பணிவாக பேசினால் நிலைமை கொஞ்சம் சரியாகிவிடும் என்பதை உணர்ந்ததும் அவர்கள் கொஞ்சம் மென்மையாக மாறத் தொடங்கினர். இப்போது அவர்கள் பொதுவில் அல்லது மைக்கில் அது போன்ற பெரிய தாக்குதல்களை நடத்துவதில்லை. பின்னர் அது மற்றொரு காரணம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்கள் நடத்தும் மிகப்பெரிய மாநாட்டின் மற்றொரு சம்பவம். சமீபத்தில் இந்த VD சதீசன் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பெந்தேகோஸ்தே சபையினரின் பல மாநாடுகளுக்கு சென்று இந்த பைபிள் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி வருகிறார். இப்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டதும் எனக்கு புரிந்தது. திடீரென்று சதீஷ் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். இதற்கான காரணத்தை நான் அவனிடம் சொன்னால், சதீஷ் இந்த அரசியல்வாதிகளின் விஷயங்களை எல்லாம் ஒரு சாதாரண மனிதனை விட விரைவாக புரிந்து கொள்வான். சதீஷ் புரிந்து கொண்டான். இந்த பெந்தேகோஸ்தே மக்களும் புதிய தலைமுறையினரும் வரவிருக்கும் தேர்தல்களில் மிக முக்கியமானவர்கள். எனவே இந்த ஸ்ரீ கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே மக்களில் 26% பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று நான் முன்பு ஒரு விவரத்தை கொடுத்தேன். இது ஒரு உண்மை என்று சொல்வது நகைச்சுவை அல்ல. இப்போது இரண்டாவது, இந்த இந்து மதத்திலிருந்து பெந்தேகோஸ்தே மதத்திற்கு வந்தவர்கள் பெரும்பாலும் கம்யூனிச பின்னணியைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் ஒரு காரணம். அவர்கள் ஈழவர்கள்தான் அதிகம் என்பதுதான் ஒரு காரணம். பின்னர் நாயர் சமூகம் உள்ளது. எனவே அவர்களுக்கு அந்த கம்யூனிச பின்னணி இருந்தாலும் அவர்கள் இடதுசாரிகள் என்று அழைக்கப்படுபவர்களாக பொருந்த முடிகிறது. ஆனால் அவர்கள் இதனுடன் முழுமையாக இணைந்தவுடன் அவர்களுக்குள் இடது அரசியல் என்ற ஒன்று இல்லை. அவர்கள் மட்டுமே இந்த உள் சம்பவத்தை கொண்டிருங்கள். இப்போது இந்த முனம்பம் பிரச்சனையை எடுத்துக்கொள்வது. இந்த முனம்பம் பிரச்சினை லத்தீன் கத்தோலிக்கர்களையும் அவர்களின் தீவிர இந்து சமூகத்தையும் பாதிக்கிறது. போட்டித் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய குடும்பங்கள் இந்த மோனாம்பம் பிரச்சனையை சமூக ஊடகங்களிலும் பிற இடங்களிலும் அதிகம் விவாதிக்கின்றனர். இந்த பெந்தகோஸ்துக்காரர்கள் தான் காங்கிரஸையோ சிபிஎம்ஐயோ அல்லது முஸ்லீம் லீக்கையோ பயங்கரமாக தாக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களிடமிருந்து எனக்கு பல வாட்ஸ்அப் செய்திகள் வருகின்றன. அதை பெரிய பிரச்சனையாக்கி அங்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்கிறார்கள். அதன் காரணமாக பலர் காங்கிரஸில் இருந்தும் சிபிஎம்மில் இருந்தும் கூட விலகி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் இந்த இந்துக்களிடமிருந்து வந்தவர்கள். அதுவும் ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கிரீசங்கி விவகாரம் சொசையாலஜியில் மிகவும் ஆர்வமாக உள்ளது என்று அவர்கள் கூறும்போது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பிடென் ட்ரம்புடன் போட்டியிடும் போது பிடென் ஒரு கத்தோலிக்கர், ட்ரம்ப் ஒரு கத்தோலிக்கர் என்று சொன்னால் கத்தோலிக்க தந்தைகள், கத்தோலிக்க சமூகம் மற்றும் ஏன் பிடனுக்கு எதிராக ட்ரம்பை ஆதரித்தது? நேற்றைய பதவியேற்பு விழாவின் போது நீங்கள் இதை நகைச்சுவையாக கூறுகிறீர்கள். பெந்தகோஸ்தே போதகர் ஜெபித்து முடித்ததும் அவர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டனர். ஆனால் கத்தோலிக்க தந்தையும் யூத மக்களும் அங்கு பிரார்த்தனை செய்த போது எந்த உற்சாகமும் இல்லை. நீங்கள் கவனிப்பீர்கள். ஏனென்றால் அமெரிக்காவின் இறையியல் அந்த வழியில் செல்கிறது. ஒரு கருப்பு அமெரிக்கர் அந்த பிரார்த்தனையை செய்தார். அவர் அந்த பிரார்த்தனையை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றார். அதே வழியில் இந்த ட்ரம்ப் பைபிளை பயன்படுத்தி இதை சொல்கிறார்.
நான் ஒரு தூய கிறிஸ்தவன், கிறிஸ்து சொல்லும் வழியில் நான் செல்கிறேன் என்று கூறுவது. பின்னர் இன்னொரு காரணம் உள்ளது. அதனால்தான் பல கத்தோலிக்க தந்தையர்களும் கத்தோலிக்க விசுவாசிகளும் ட்ரம்பை ஆதரிக்கிறார்கள். அது ஒரு கிறிஸ்தவ விஷயம். ஏனென்றால் நீங்கள் மற்ற பெரிய மதச்சார்பற்ற சமூகவியலை பற்றி பேசும்போது இங்கே சொல்லப்படுவது துல்லியமாக நற்செய்தி, அதுவும் என்பது இங்கேயும் பிரதிபலிக்கும் ஒரு காரணமாகும். இதேபோல் ஹமாஸ் இஸ்ரேல் போரில் நீங்கள் எப்போதும் கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. பெஞ்சமின் நெதன்யாகு எப்போதும் பரிசுத்த பைபிளை மேற்கோள் காட்டுகிறார். இந்த பரிசுத்த பைபிள், புனித பூமி, நற்செய்தி மற்றும் கிறிஸ்தவம் அனைத்தும் அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் உள்ளன, அவர்கள் வசிக்கும் இடத்தில். எனவே இங்குள்ள அரசியல்வாதிகள், இந்த பெந்தேகோஸ்தேக்கள், அவர்கள் புராட்டஸ்டன்ட்டுகளாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் இந்த மகத்தான யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நகைச்சுவை அல்ல. ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்கள் புனித பூமி ஜெருசலேம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவின் நகரம் என்றும் அவர்கள் அங்கு குண்டுகளை வீச வேண்டும் என்றும், அதனால்தான் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இஸ்ரேலில் இவ்வளவு ஆதரவு கிடைக்கிறது. அதனால்தான் இஸ்ரேலில் உள்ள பலர் மத்தியில், குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்தினரிடையே இதை சொல்கிறார்கள். முஸ்லிம் லீக்கை ஆதரிக்கும் காங்கிரசும் இந்த முஸ்லிம் பிரச்சாரத்தை நடத்தும் சிபிஎம் கட்சியும் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஜனநாயக செயல்பாட்டில் அவருக்கு வாக்களிக்கும் போதுதான் அவர்களுக்கு புரியும். இப்போது அடுத்த விஷயம் என்னவென்றால், அவர்கள் மோடி மற்றும் பாஜக மீது ஏன் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதுதான். அதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது. இது நகைச்சுவை அல்ல. இதில் முதல் விஷயம் என்னவென்றால், இந்த கிறிஸ்தவ சமூகம் அது பெந்தேகோஸ்தே சமூகமாக இருந்தாலும் கூட மதம் மாறிய சமூகம். அவர்கள் அனைவரும் படித்தவர்கள். அவர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை இருக்கிறது. கடந்த 10 அல்லது 11 ஆண்டுகளில் இந்தியா என்ற நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. காங்கிரஸ்காரர்களே, முஸ்லிம் லீக்கர்களே, கம்யூனிஸ்டுகளே, உங்களை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்பதால் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அவர்கள் மிகவும் தொடர்பு கொள்பவர்கள். அவர்கள்தான் பொருட்களை அணிபவர்கள். நான் அவர்களுடன் தொடர்பு கொள்கிறேன். அதனால் தீவிர காங்கிரஸ் விசுவாசிகள், பெந்தேகோஸ்தேக்கள் மற்றும் பிறர் கூட. மோடி வந்த பிறகுதான் இந்தியாவில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன என்பது தெரியும். அதாவது செழிப்பு என்று ஒரு சம்பவம் உள்ளது. இந்தியா என்ற நாடு வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே ஒவ்வொரு இந்தியனும் முன்னேற முடியும். இதுவே முதலிடம். பெந்தேகோஸ்தே சமூகத்தின் பெரும்பான்மையானவர்கள் இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நம்புகிறார்கள். இந்தியா வளர்ச்சி அடைந்தால் அவரது குடும்பம், அவரது நாட்டு மக்கள், மேலும் அவரது குடும்பம் வளர்ச்சி அடையும். இந்த பெந்தேகோஸ்தே சமூகத்திற்குள் அவர்கள் ஊழலை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதாவது ஊழலை முற்றிலுமாக மாற்ற விரும்புபவர்கள் ஆண்டிகிறிஸ்து மற்றும் ஆண்டிகிறிஸ்து என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி செய்யும்போது மோடியின் மீதான ஆர்வம் அதிகரித்து அவர்களை பாஜகவுக்கும் குறிப்பாக மோடிக்கும் நெருக்கமாக கொண்டு வரும் முக்கிய காரணமாக இது இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இங்குள்ள கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு எவ்வளவு ஆதரவு தருகிறார்கள் என்பது உங்கள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. இஸ்லாம் தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுகிறது. நாங்கள் சண்டையிடுவதை ஆதரிப்போம். அதனால்தான் விவசாயிகள் பெருகியது முட்டாள்தனமான விஷயம் அல்ல. ஏனென்றால் சிபிஎம் தலைவர் பெஞ்சமின் நாடன்யாவை பார்லிமெண்டில் கைது செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதைத்தான் சொல்கிறேன். இந்த பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவரை பார்த்ததும் உங்களை முட்டாளாக்க வேண்டாம். ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் என்று நீங்கள் கூறுவது அவர்களுக்கு தெரியும் என்பதால அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இதை பற்றி அல்ல. அதனால தான் பிஜேபி அடிச்சாம் இங்கே திரண்டது. யதார்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் இங்கு அரசியல் வரும். நிலைமை எப்படி மாறினாலும் அத்தகைய அரசியல் இங்கு வரும்போது இங்குள்ள இந்து கிறிஸ்தவ ஒற்றுமை உடைந்து நீங்கள் உறுதியாகிவிடுவீர்கள். இது நான் காணும் எனது அனுமானம். அதன் பிறகு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக 17-20 இடங்களை வெல்லும். ஆனால் பாஜகவில் அவர்களுக்கு பொருத்தமான கிறிஸ்தவ தலைவர்கள் இல்லை என்பது அவர்களின் மிகப்பெரிய கவலை. எனவே அவர்கள் குறிப்பிடும் சில பெயர்களை நான் குறிப்பிடப் போகிறேன். நான் இந்த ஷான் ஜார்ஜின் பெயரை சொல்கிறேன். அதாவது பிசி ஜார்ஜின் மகன். பிசி ஜார்ஜ் அவரது வாயில் ஆர்வம் காட்டுகிறார். நான் கோடரியை வாங்க விரும்பவில்லை. அதேபோல் மற்றொரு பாஜக உறுப்பினர்
அனூப் ஆண்டனி என்று கூறி அவரது பெயரை குறிப்பிடுவார். பிறகு நீங்கள் பாஜகவுக்கு நல்ல போட்டி கிடைத்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே சமூகத்தின் ஆதரவை நீங்கள் விரும்பினால் அதற்குள் இருக்கும் தலைவர்களை நீங்கள் அதிகமாக முன்னிலைப்படுத்த வேண்டும். அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கவர்ச்சியாக இருப்பதன் மூலம் நல்ல தலைமையை வழங்கவில்லை. அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இதுதான் அவர்களின் அரசியல் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அப்படியானால் இடதுசாரிகளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் எதையும் வெல்லாது. ஏனெனில் அவர்கள் 10-30 இடங்களை வென்று அவற்றை கைப்பற்றுவார்கள். அதைத்தான் அவர்கள் வெல்ல இங்கே இருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கும் அரசியலில் பெந்தேகோஸ்தே புதிய தலைமுறை திருச்சபை என்று அழைக்கப்படுபவர்கள். நீங்கள் குறிப்பிடும் கத்தோலிக்கர்களை விட மிகவும் உறுதியானவர்கள். ஏனென்றால் அவர்களிடம் உண்மையில் வாக்குகள் உள்ளன. 4 லட்சம் ஆர்த்தடாக்ஸ் மற்றும் நீங்கள் குறிப்பிடும் பல லட்சம் கத்தோலிக்கர்கள் ஒன்றுமில்லை. அவர்கள் ஒரு தொகுதியாக வாக்களிப்பார்கள். அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டால் அதுதான் நடக்கும். காங்கிரசும் மறைந்துவிடும். அதனுடன் கம்யூனிஸ்ட் கட்சியும் மறைந்துவிடும். லீக் எங்கு செல்கிறது என்பது உங்களுக்கு புரிகிறது. எனவே இங்கே அவர்கள் முஸ்லிம் ஒற்றுமை என்றால் ஒற்றுமை என்று கூறுகிறார்கள். நீங்கள் மறுபுறம் கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தேக்களை மட்டும் ஒன்றிணைத்தால் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும். வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும்? இதைத்தான் அவர்கள் தங்கள் உண்மையான அரசியல் என்று அழைக்கிறார்கள்.